லாக்அப் டெத் தயவு செஞ்சு அது கொஞ்சம் எதனா ஒரு தீர்வு கொண்டு வாங்கய்யா. முந்தா நேத்து ஒரு பூசாரிங்க. அந்த பூசாரிய அடிச்சே கொன்றுருக்காங்க. ஒண்ணும் இல்லங்க. சின்ன பிரச்சனை. இப்ப நான் இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அ இந்த பார்க்கிங்ல பிரச்சனை வந்திருக்கு. அதுல ஏதோ வாய் தகராறு ஆயிருக்கு. அதுல பக்கத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. இந்த மாரி பிரச்சனை. போலீஸ் அந்த பூசாரி அவர்கள கூட்டிட்டு போயிட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அடி அடின்னு அடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து தலையிலேயே நல்ல அடி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நல்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு போல. அவருக்கு தலைவலி எடுத்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அதான் நார்மலா பேராசிட்டமால்லாம் வாங்கி தந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ தலைவலி தான், காய்ச்சல் தான் அப்படின்ற மாரி ஒரு எந்த நெனப்புல அனுப்பிச்சு விட்டாங்களோ என்ன ஏதுன்னு தெரியல. தூக்கிட்டு போயிட்டு வச்சு மொத்தத்துல நல்லா அடிபட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இந்த மாரி பார்த்ததில்ல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்ததுல தலையில பிளட் கிளாத் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பா கஷ்டம் அப்படின்ற மாரி இது பண்ணி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து இறந்திருக்காரு. நான் என்னதான் சொல்றேன்னா, எந்த டிஎம்கே ஆட்சியிலும் சரி, டிவிகே ஆட்சியிலும் சரி, இந்த லாக்அப் டெத்ன்றது ஸ்டில் வந்து ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கு. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறீங்க. அதுக்குன்னு அடிச்சு சாவடிக்கிற அளவுக்கு நீங்க அடிச்சீங்க அப்படின்றதுல ஒரு இதே கிடையாது. சரிங்களா? ஒரு நபர நீங்க அடிக்கிறதுன்றது அவங்கள திருத்தத்துக்கு அடிக்கிறது வேற. ஆனா அடிச்சு கொல்லணும். இவங்கள புடிச்சு அந்த அளவுக்கு முத்தணும் அப்படின்ற மாரி நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில விஜய் அவர்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் இந்த காவல்துறைய இந்த மாரி ஆன உடனே அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இல்லன்னா வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்கணும். இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணிக்கணும். இல்லன்னா உடனே வேற இடத்துக்கு போட்டுருக்கணும். இல்லன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் அடிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமா வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் எடுத்து பண்ணாங்கன்னா மட்டும் தான். இல்லன்னா இன்னும் சில பல உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நெறைய வாய்ப்புகள் இருக்கு.